الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவருக்கே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலக முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த இரவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டமாக என்று துவா செய்தவனாக ஐந்தாவது இரவுடைய அந்த ரமலானுடைய இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. இன்னும் தொழுகாத மக்களும் பள்ளியை நோக்கி வரக்கூடிய தௌஃபீக்கை அவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நாம் இஸ்லாத்தின் அடிப்படை என்ற கொள்கையுடைய தொடரை பார்த்து வருகின்றோம். அதில் முதலாவதாக அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வை நம்புவது என்று நாம் பார்த்தோம். அல்லாஹ்வை நம்புவது என்றால் அதை மூன்று அடிப்படையில் விளங்கி ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். அந்த மூன்று அடிப்படைகளை நாம் மிக தெளிவாக பார்த்தோம். இனி இந்த அடிப்படை விஷயங்களை சரியாக விளங்காதன் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்படுகின்றது, அடிப்படை இந்த விஷயங்களை விளங்கினால் என்ன தவறு நடக்காது என்பதை பற்றி உண்டான அதனுடைய அதாவது ஒரு சாராம்சம், அதனுடைய பயன் மன்ஃபாத், அதை இப்போது நாம் பார்க்கின்றோம். இதுதான் மிக முக்கியமானது. இதிலே முதலாவதாக இறந்தவர்கள் கேட்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த இறந்த மனிதரை கபரிலே அடைக்கிறதுக்கு பின்பு அவருக்கு கேட்கின்ற ஆற்றல் இருக்கின்றதா என்பதனை நாம் இப்பொழுது இதற்கு முன்பு சொன்ன அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை விளங்கினோம். இல்லை என்று நாம் தெளிவாக தெரிந்தோம். ஆனால் ஒரு சில வசனங்கள், ஒரு சில ஹதீசுகள் எப்படி வருகிறது என்று சொன்னால், இறந்ததற்கு பின்பும் அவர்களுக்கு கேட்கின்ற ஆற்றல் இருக்கின்றது, கேட்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகையினால் அப்ப அந்த ஹதீசுடைய விளக்கம் என்ன என்ற கேள்வி நம்மை நோக்கி வரும். இறந்ததற்கு பின்பு கேட்கின்ற ஆற்றலை நாம் கொடுப்பது அது ஷிர்காக ஆகிவிடும் என்று சொன்னோம். அப்படி என்றால் அப்ப ஹதீஸில வருகின்றது, இதற்கு என்ன விளக்கம்? ஹதீஸில வரக்கூடிய ஒரு செய்தி, முதலாவதாக புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி என்னவென்றால் 1338வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இதா உதியா ஃபீ கப்ரி வதுல்லிய வதஹப அஸ்ஹாபுஹு வஹத்தா இன்னஹு லயஸ்மஉ கரஅ நஅலிஹிம் அதாஹு மலக்கானி ஃபயகூலானி மா குன்த தகூலு ஃபீ ஹாதிஹி الرجل முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு ஹதீஸிலே ஒரு தொடர். ஒரு மனிதரை கபரில் வைத்து விட்டால், ஒரு இறந்த மனிதரை கபருக்குள் அடக்கி விட்டால், அவர் அடக்கப்பட்டதற்கு பின்பு இரண்டு மலக்குகள் வருகின்றார்கள். அதாவது அடக்கியதற்கு பின்பு அடக்கினவர்கள் எல்லாம் திரும்பி வரும் பொழுது, அடக்கிவிட்டு திரும்பி நாம் வருகின்றோம் அல்லவா, அந்த நேரத்தில் அத்தாஹு மலக்கானி, ரெண்டு மலக்கு அவரிடத்தில் வருகின்றார்கள். அந்த இரண்டு மலக்கும் அவருக்கு உயிரை கொடுத்து மீண்டும்
உயிரை அவர்கள் கொடுக்கின்றார்கள். கொடுத்து விட்டு சில கேள்விகளை கேட்பார்கள். அதுல ஒரு கேள்வி என்னவென்றால், அந்த இருவரும் கேட்பார்கள், மா குந்த தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது, அப்பொழுது அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் தெரியும். யார் இறந்தாலும் சரி, அது காஃபிரா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இறந்ததற்கு பின்பு கபரிலே வைத்து விட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தை அந்த இடத்தில் அல்லாஹ் காட்டுவான். எத்தனை லட்சம் மக்கள் இறந்தாலும் சரி, ஒரே நாள் இறந்தாலும் சரி, அனைவருக்கும் கபரிலே வைத்தவுடன் அது காட்டப்படுகின்றது. அப்போ அந்த மலக்கு கேட்கின்றார், மா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுலி, இந்த மனிதர் விஷயமாக நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்த உலகத்திலே, இவரை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்கப்படும். 3 கேள்விகளே இது ஒரு கேள்வி. அப்பொழுது மூமின்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால் அவர்கள் சொல்வார்கள், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இவர் அல்லாஹ்வுடைய அடிமை, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு அந்த மூமின்கள் சொல்வார்கள். அப்ப இப்ப யகூலு உன்துர் மக்அதக மினன் நார், இதோ பார், நரகத்துடைய ஒரு இடம், உன்னுடைய இடம் இருக்கின்றதை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அந்த மலக்கு கேட்கிறார், சொல்றாங்க. ஆனாலும் அபுதலக்கல்லாஹு பிஹி மக்அத மினல் ஜன்னதி, ஆனாலும் இருந்தாலும் உன்னை ஜன்னத்துடைய சொர்க்கத்துடைய இருப்பிடமாக உனக்கு அல்லாஹ் அதை மாற்றி விட்டான். நீ இந்த இதற்கு சரியான பதில் சொன்னதின் காரணமாக, எப்படி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீ சொன்னதின் காரணமாக உனக்கு சொர்க்கத்தை இருப்பிடமாக ஆக்கி விட்டான் அல்லாஹ். எனவே இந்த சொர்க்கத்தில் தங்கலாம் அப்படின்னு இது ஒரு பெரிய ஹதீஸ். இது புகார்ல வரக்கூடிய செய்தி 1338வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த செய்தியில என்ன வருகிறது என்று சொன்னால், அதாவது 2 மலக்கு வர்றாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது? உயிர் கொடுக்கப்படுகின்றது. உயிர் கொடுத்து இந்த அதாவது இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படுகின்றது. அப்படின்னு அந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை தான் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அந்த மனிதர், கபரில் இருக்கக்கூடிய மனிதருக்கு செருப்புடைய சப்தம் கேட்கும். அப்படின்னா உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன வருது? இறந்ததுக்கு பின்னாடி கேட்கின்ற சக்தி அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, அவருடைய செருப்பின் சப்தத்தை கேட்கின்றார்கள் என்று. புகார்ல வரக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் மறுக்கின்றீர்களா? கேட்கின்ற ஆற்றல் அவர்களுக்கு இருக்குது என்று சொன்னால் அது ஷிர்க் என்று நீங்க சொன்னால், ஆனா ஹதீஸ்ல கேட்பார்கள் அவர்கள் என்று. சரி, அந்த ஹதீஸ்லயே அதுக்கு பதிலும் இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு செய்தி, அதே புகாரில இன்னும் நிறைய ஹதீஸ்கள் வருகின்றது. புகாரை மட்டும் நான் நோட் பண்ணி காட்டுகின்றேன். புகாரில் வரக்கூடிய இன்னொரு செய்தி 3976வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபீ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அது என்னன்னா, அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர யௌம பத்ரின் வ 20 ரஜுலன் மின் சனாதீதில் குரைஷ், அதாவது பத்ருடைய அந்த போர்க்களத்தில் குரைஷுடைய தலைவர்கள் எல்லாம் இறந்து விடுகின்றார்கள், கொலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள். அவருடைய அந்த உடல்களை எல்லாம் எடுத்து ஒரு கிணற்றிலே, பதிலே இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணற்றிலே போடப்படுகின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் என்னவென்றால், ஒரு போர்க்களம் நடந்து முடிந்ததற்கு பின்பு 3 நாள் அங்கே தங்கி இருப்பார்கள். ஏனென்றால் யாரால் இறந்திருக்கின்றார்கள், எங்கெங்க உடல்கள் கிடைக்கின்றது, அந்த உடல் எல்லாம் எடுத்து, அதே போல விடுபட்ட பொருள்கள் என்ன இருக்கின்றது, யாராவது தப்பித்து எங்காவது வெளியே ஓடி இருக்கின்றார்களா, அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றார்கள் என்பதனை கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த 3 நாள் அந்த போர்க்களத்திலே தங்கியிருப்பார்கள். அப்ப இது மாதிரி இந்த அபூ ஜஹலுடைய உடல், இது அதாவது 24 பேருடைய உடல்கள் ஒரே இடத்தில் போடப்படுகின்றன. இவர்கள் பெரும் தலைவர்கள். உபை இப்னு கலப், உத்பா, ஷைபா, வலீது, இதெல்லாம் பெரும் தலைவர்கள். அபூ ஜஹல் இவருடைய அந்த உடல்கள் எல்லாம் ஒரு கிணற்றில் போடப்பட்டிருக்கின்றது. அந்த 3வது நாள் அந்த ஹதீஸ்ல அப்படியே வருகின்றது. 3வது நாள் வருகின்றார்கள். அப்ப சஹாபாக்கள்லாம் எங்க ரசூலுல்லாஹ் போறாங்க, ஏதோ ஒரு தேவை இருக்கும்போது இது அதுதான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பின்தொடர்ந்து நாங்கள் செல்லும். எது வரைக்கும் என்று சொன்னால், ஹத்தா காம அலா ஷஃபத்திர் ரக்கிங்கிற ஒரு கிணறு, அந்த கிணத்துடைய ஒரு ஓரத்தில் நின்றார்கள். நின்று கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாதி பி அஸ்மாயிஹிம் வ அஸ்மாயி ஆபாயிஹிம், அவருடைய பெயர்களையும் அவருடைய தந்தைகளின் பெயர்களை சொல்லி அழைக்கின்றார்கள்.
யா அபா ஜஹல் பின் ஹாஷிம், அதை கொண்டு ஒவ்வொருடைய பெயர்களா சொல்லி அழைக்கின்றார்கள். அப்படி அழைச்சிட்டு யா ஃபுலான் என்று ஃபுலான் அயசுருக்கும் அன்னக்கும் அத்தஅத்தும் அல்லாஹ் வ ரசூலஹு, அவர் சொன்னார்கள், ஒரு மனிதன் பேசுற மாதிரியே பேசுறாங்க, நீங்கள் சந்தோஷம் அடைந்திருப்பீர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு இருந்திருந்தால் இந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைந்திருப்பீர்களே, ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய இன்னா கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா கது வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அப்படி குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதாவது ஃபஇன்னா கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அல்லாஹ் எங்களுக்கு சொன்னான், பதில் உனக்கு வெற்றி இருக்குது, கண்டிப்பா நீ வெற்றி அடைவா என்று சொன்னான். அந்த ஒரு வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தானே நரகம் என்று சொன்னானே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடாமல் இருந்தால் உங்களுக்கு நரகம் என்று சொன்னானே, அந்த நரகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று யாரை பார்த்து கேட்கிறாங்க? அங்க அந்த இருந்த அந்த ஜனாஸ், அந்த உடலை பார்த்து. இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, அகமதுல வரக்கூடிய செய்தி 14064வது செய்தியாக வருது. அதாவது வஹல் யஸ்மான பாத் ஸலாத், 3 நாளைக்கு பின்னாடி தான் இது நடக்குதுங்க. அப்போ கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க பெற்றுக்கொண்டீர்களா என்று. இந்த பேச்சுவார்த்தையை பார்த்து விட்டு உமர் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. ஃபகால உமர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா துகல்லிம் மின் அஜ்சாதின் லா அர்வாஹ லஹா, ஒரு செத்த பிணத்திடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, லா அர்வாஹ லஹா, அதுக்கு ரூஹி இல்லையே, ரூஹி இருந்தா தானே கேட்கு நீங்க பேசுறதெல்லாம், ரூஹி இல்லாத ஒரு செத்த பிணத்திடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு இந்த இது புகார்ல வரக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, அந்த ஹதீஸ்ல வரும் பொழுது அகமதுல வருகின்றது, அதாவது இன்னக லா துஸ்மியுல் மௌதா, குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நீ இறந்தவர்களை கேட்க வைக்க முடியாது, இறந்தவர்களை கேட்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றானே. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் பேசும் பொழுது கூட குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக எடுத்து வைக்கின்றார்கள். நீங்க இப்ப பேசுறீங்க, ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இன்னக லா துஸ்மியுல் மௌதா, இறந்தவர்களை செவியேற்க முடியாது, கேட்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப நீங்க பேசுறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், மா அன்தும் பிஅஸ்மா லிமா அகூலு மின்ஹு, அவர்களிடத்தில் எதை நான் பேசுகின்றேனோ அந்த ஒன்றை உங்களை விட மிக தெளிவாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க, கேட்கிற சக்தி இருக்குதுல்ல, இறந்துட்டா அவங்க கேட்கிற சக்தி இல்ல, கேட்கிற சக்தி நாம இருக்குன்னு சொன்னால் அது ஷிர்கா ஆகிவிடும் என்று சொன்னீர்களே. இதே புகாரில ஒரு ஹதீஸ் மட்டும் இல்ல, இது போல ஒரு 6-7 ஹதீஸ் வருது, புகாரிலே வருகின்றது, மற்ற சஹீஹ் முஸ்லிம், அபூதாவூத் போன்ற அனைத்து கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அப்ப இறந்ததற்கு பின்பு கேட்கின்ற ஆட்கள் ஒரு மனிதருக்கு உண்டு என்று சொன்னால் ஷிர்க் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக பேசுகின்றார்கள். இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம்? இந்த 2 ஹதீஸ்லயுமே அதுலக்கே விளக்கம் இருக்குது. முதலாவது ஹதீஸ்ல அந்த ஹதீஸ், அதாவது செருப்புடி சப்தத்தை கேட்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, அதே இது திருமதியில வரக்கூடிய ஒரு செய்தி 1071வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதாக்கு விரல் மையித்து, ஒரு மையத்தை கபரில் அடக்கப்பட்டால், அப்படி அடக்கப்பட்டதற்கு பின்பு அவருக்கு உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பி உட்கார வைக்கப்படுகின்றது. அந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படும். எல்லா கேள்வியும் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த மலக்கிட்ட இந்த இவர் கேட்பாரு, அர்ஜாஉ இலா அஹ்லி, என்னுடைய குடும்பத்தார்கிட்ட நான் போய் சொல்லிட்டு வர்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது, நரகமா இருந்தால் நரகம் சொல்லுவாரு, சொர்க்கமா இருந்தால் சொர்க்கம் சொல்லுவாரு, இதே என் குடும்பத்தார்கிட்ட போய் இந்த செய்தியை நான் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த 2 மலக்கு சொல்லுவாங்க, நம் கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிளை தூங்குவதை போன்று தூங்கு என்று சொல்வார்கள். அல்லது எப்படிப்பட்ட தூக்கம் என்று சொன்னால், லா யூகிதுஹு, அவரை எழுப்பவே முடியாது. அந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவா வருது பாருங்க, லா யூகிதுஹு, எழுப்பவே முடியாது, அப்படி ஒரு தூக்கம். அந்த மாதிரி ஆழ்ந்த தூக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஹத்தா யபாஹுல்லாஹு மின் மவ்ஜஇஹி, அவருடைய அந்த படுக்கை அறையிலிருந்து எப்போது அல்லாஹ் எழுப்புகின்றானோ, அல்லாஹ் எப்போது எழுப்புகின்றானோ அது வரைக்கும் அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார், நீ தூங்கு என்று சொல்லி விடுவார்கள் மலக்குகள். இப்ப இந்த ஹதீஸையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் என்ன வருது,
செருப்புடைய சத்தத்தை கேட்பாங்கன்னு வருது. கேட்டதுக்கு பின்னாடி என்ன நடக்குது என்று சொன்னால், நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு சொல்லப்படும் உன்னுடைய இருப்பிடம் நரகமாக இருந்தது, நீ இந்த கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னதனால் உனக்கு சொர்க்கத்தின் இடம் தங்குமிடமாக ஆக்கப்பட்டது என்று சொன்னதற்கு பின்பு அந்த மனிதர் சொல்லுகின்றார், என் குடும்பத்தார்கிட்ட நான் இதை போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த மலக்கு சொல்லுகின்றார், அது திருமதியில் வரக்கூடிய செய்தி 1071 செய்தி. அவர் சொல்லுகின்றார், இந்த மாதிரி நோம் கனோமத்தில் ஆரோஸ், புது மாப்பிள்ள தூங்குவ போல தூங்கு, இனி உனக்கு முடிஞ்சு, இனி இந்த உலகத்துடைய எந்த தொடர்பு உனக்கு கிடையாது, நல்லா தூங்க வேண்டியதா. எது வரைக்கும்? அது எப்படிப்பட்ட தூக்கம்? லா யூகிதுஹு, எழுப்ப முடியாது அப்படி ஒரு தூக்கம். விழிப்பே இல்லாத தூக்கம் சொல்றதை விட எழுப்பவே முடியாது, ஐக்கலங்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துறாங்க. எழுப்பவே முடியாது, நம்ம போய் எழுப்பினா கூட அவரால் எந்திரிக்க முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம் லா யூகிதுன்னு அர்த்தம், எழுப்பவே முடியாது அப்படி ஒரு தூக்கத்தை நீ தூங்கு அப்படி. அப்ப இந்த ஹதீஸ்ல இந்த 2 ஹதீஸை நம்ம பார்க்கும்போது எதை நாம் விளங்கணும் என்று சொன்னால், ஒரு மனிதர் இறந்து விட்டால் இறந்த உடனேயே அவரை எழுப்பி உட்கார வைக்கப்படும். அப்பொழுது நம்ம எல்லாம் திரும்பி வந்துகிட்டே இருப்போம், இந்த சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள். அதெல்லாம் ஹதீஸ் இருக்குது. அதற்கடுத்து என்ன நடக்குது என்றால், சொர்க்கவாதி என்றால் சொர்க்கவாதி அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார், அவர் யாருக்கும் எழுப்பவே முடியாது, அவரும் எழுப்ப முடியாத தூக்கத்திலே இருப்பார். எது வரைக்கும் இருப்பார்? ஹத்தா யபஅஹு தாலிக, அவரை மறுமையில் எழுப்பும் வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருப்பார். எவ்வளவு தெளிவா சொல்லிருச்சு. அப்ப இறந்த மனிதர்கள் கேட்கின்ற ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால் ஷிர்காக ஆகாதா? எது வரைக்கும் கேட்பார்கள் என்று சொன்னால், அந்த கேள்விக்காண்டி மலக்கு வர்றாங்கல்ல, கேள்வி கேட்பாங்க. ஒரு 3 கேள்வி இருக்குது, அந்த அளவுக்காக வேண்டி மலக்காண்டி அந்த ஹதீஸ்ல அதே தெளிவா வரும். அவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படும், உயிர் கொடுத்து அவரை எழுப்பி உட்கார வைக்கப்படும், அவரிடத்தில் கேள்வி எல்லாம் கேட்கப்படும் என்று. அப்ப இந்த ஹதீஸையும் அந்த புகார்ல வரக்கூடிய அந்த செய்தியையும் திருமதியில் வரக்கூடிய இந்த செய்தியும் இரண்டையும் இணைத்து நாம் பார்க்கும் பொழுது என்ன விளங்குகின்றோம் என்றால், எழுப்பி உட்கார்றதுல உண்மைதான், அப்பொழுது அவர்களுக்கு கேட்கும், அதற்கடுத்து எதுவும் கேட்காது, கேட்கிற சக்தி இல்லை அப்படிங்கிற அந்த ஹதீஸுக்கு மிக தெளிவாக இன்னொரு ஹதீஸிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லி விடுகின்றார்கள். சரி, இப்ப இந்த பதில்ல பேசுறாங்களே, பதில்ல போய் அந்த இறந்த காஃபிர்கிட்ட பேசுறாங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், இது அதே புகாரில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 3978 3979 செய்தியாக. அதுக்கு அதனுடைய தொடர்லையே அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்துறாங்க. எப்படின்னா, இதை வேற ஒரு செய்தியை சொல்லி இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப கூட நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறோம், அதாவது இறந்த வீட்டுல அழுகாதீங்க, அந்த மையத்துக்கு வேதனை கொடுக்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யாராவது இறந்த இடத்திலே இறந்தவர்களுடைய வீட்டில் யாராவது அழுதால் உடனே சொல்வார்கள், இன்னல் மையத்துக்கு ஆழ்ந்தவோ பி புக்காயி, அவர்கள் அழுவதின் காரணமாக அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படும் அப்படின்னு உமர் எல்லாம் சொல்றாங்க. இந்த செய்திய அன்னை ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, இப்படி உமர் எல்லாம் சொல்றாங்களே, இது எப்படி சரியாகுமா? இப்ப நான் இறந்துடுறேன், என்னுடைய குடும்பத்தார்கள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்க அழுவதின் காரணமாக எனக்கு வேதனை செய்யப்படுமா, பட முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது உமரல்லா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் அப்படிங்கிறாங்க அன்னை ஆயிஷா அவர்கள். உமரல்லா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, யுஅஸ்ஸபு பி ஹதீஅத்திஹி வ தம்பிஹி வ இன்ன அஹ்லஹு லயபகுன அலைஹிம் அல்ஆன் அப்படிங்கிறாங்க. அந்த புகார்ல வரக்கூடிய அதே செய்தி என்ன என்றால், இவர் குற்றம் செய்திருக்கின்றார், இவர் பாவம் செய்திருக்கின்றார், இந்த பாவத்தின் காரணமாக இவர் வேதனை செய்யப்படுவார், ஆனால் இந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எப்படி வருது? இன்ன அஹ்லஹு, இந்த இவருடைய குடும்பத்தார்கள் லயபகுன அழுது கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் இவர் செய்த பாவத்தின் காரணமாக நாளைக்கு வேதனை செய்யப்படுவார். இவங்க அழுகிறதுனால வேதனை செய்யப்பட மாட்டாங்க, இவங்க அழுகிறதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா. எல்லாம் குர்ஆன் தான், நம்மள மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கூட யார் உமர்ல இந்த வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க, இன்னக லா துஸ்மில் மௌதா, இறந்தவங்களை கேட்க வைக்கும்டான்னு சொல்றேன் அல்லாஹ், நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்றாங்க. இப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவருடைய குற்றத்திற்கு இன்னொருவர் சுமக்க முடியாது.
அவரவர்கள் செய்த பாவத்தை அவரவர்கள் தான் சுமக்க முடியும். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களா? உமர் எல்லாம் தவறாக விளங்கி கொண்டார்கள். அதாவது இவர் பாவம் செய்யும் காரணமாக இவர் வேதனை செய்யப்படுவார், ஆனா இவருடைய குடும்பத்தாரெல்லாம் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது எப்ப நடக்குது என்று சொன்னால், ஒரு யூதர் இறந்து விடுகின்றார். அந்த யூதர் இறந்ததற்கு அவரை கடந்து செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், இவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அந்த மையத்து வேதனை செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனுடைய கருத்து என்ன? இவர் அழுவதின் காரணமாக வேதனை அல்ல, அவர் செய்த அவரின் குற்றச் செயலின் காரணமாக, பாவச் செயலின் காரணமாக அவர் வேதனை செய்யப்படுவார். இந்த குடும்பத்தார்களோ அவருக்கு அவரை அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ற செய்தி சொல்கின்றார்கள். சொல்லிட்டு இந்த பதில் நடந்துச்சுல அதற்கும் சேர்த்து விளக்கம் சொல்றாங்க. அந்த ஹதீஸுடைய தொடர் 3978 செய்தி அதே வருகின்றது. காலத்து وذلك مثل قوله أن الرسول الله صلى الله عليه وسلم أنهم لا يسمعون ما أقول. இது எது மாதிரின்னு சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுடைய நேரத்தில் சொன்னார்களே, உமர் எல்லாம் கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, இன்னும் நீங்க அவங்கள்ட்ட செத்த பிணத்திட்ட பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே, அவர்கள் கேட்பார்களா என்று உமர் எல்லாம் கேட்டாங்க. அந்த கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பதில் சொன்னாங்க? இன்னஹும் லயஸ்மஊன மா அகூலு, நான் எதை சொல்கின்றேனோ எதை பேசுகின்றேனோ அதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னமா கால இன்னஹும் அல்ஆன், இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி சொன்னாங்க? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி அவங்க நரகவாதி, நரகத்துல வேலை செய்யப்படுவார்கள். நான் எதை அவர்களுக்கு சொன்னேனோ அது சத்தியம் என்பதை அவர்கள் இப்பொழுது விளங்குவார்கள். எங்க அந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபாவெல்லாம் என்ன செய்வார்கள்? இப்பொழுது விளங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா கரகம். பிறகு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அவங்க கேட்கின்ற சக்தி காலம் பூரா இருக்குது அல்ல, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது அல் ஆன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஆயிஷா குறிப்பிடுறாங்க. இன்னஹும் அல் ஆன லயஸ்மஊன், இப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, இறந்தவர்களை நீ கேட்க வைக்க முடியாது. வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபூரிலே யார் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களை உன்னால் கேட்க வைக்க முடியாது அப்படி ரெண்டு வசனத்தையும் என்ன செய்தார்கள்? ஆதாரமாக எடுத்து சொன்னார்கள். அதற்கடுத்து இந்த இதிலிருந்து நம்ம எப்படி விளங்குறோம்? இறந்து விட்டால் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற அங்க பேச்சுக்கு இடமே இல்லை. அனைவர்களும் இறந்ததற்கு பின்பு ஒன்று சொர்க்கவாதியாக இருந்தால் அவர் சொர்க்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார், நரகவாதியாக இருந்தால் அவர் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார். சரி, அப்ப கேட்கக்கூடிய சக்தி காலமெல்லாம் இன்னைக்கு நான் இறந்துறேன்னு வைங்க, இறந்து என்னை அடக்கின உடனே என்னிலிருந்து அந்த அடக்கின உடனே திரும்பி செல்லும் பொழுது எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பி வைக்கப்படும். அப்பொழுது நடந்து செல்லக்கூடிய செருப்பு சத்தத்தை கேட்கின்ற அந்த சக்தி எனக்கு இருக்குது. அப்ப நான் உயர்ந்து, ஏன்னா எனக்கு உயிர் கொடுக்கப்படுது. அதற்கடுத்து என்ன நடந்தது? காலம் பூரா உயிராத்தே இருக்கிறாங்களா? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவங்க நம்ம வெளியில இருந்து எதை பேசினாலும் கேட்டே இருப்பாங்களா? கேட்க மாட்டார்கள். அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவா விளங்கிக்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது பொதுவாக யாரு பேசினாலும் இறந்த உடனேயே யாரு பேசினாலும் கேட்பார்கள் சொல்லவில்லை. அவங்க சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? அதாவது அன்னமா குந்து அக்கூரு லஹும், எதை நான் அவர்களுக்கு சொல்கின்றேனோ. யாரு? ரசூலுல்லாஹ் 3 நாளைக்கு பின்னாடி வர்றாங்க. 3 நாளைக்கு பின்னாடி வந்து சொல்லும் பொழுது நான் பேசுவதை கேட்கின்றார்கள். நீங்க பேசினாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க பேசுறதெல்லாம் கிடையாது. 3 நாள் கழிச்சா நீங்க பேச முடியாது. நான் பேசிருக்கிறாங்க. அப்ப பொதுவாக சொல்லி இருக்கலாம், கேட்கின்ற ஆட்கள் இருக்கு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை ரசூலுல்லாஹ். மா அக்கூரு லஹும், அவர்களுக்கு எதை நான் சொல்கின்றேனோ அதை அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப ரசூல் பேசினால் அன்னைக்கு இல்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசுறா கூட கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்குன்னு சொன்னால் அது ரசூலுக்கு உள்ளது. ஏன்? ஒரு உதாரணமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு வாகனத்துல போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது கபூர்ல வேதனை செய்யப்படுவது தன்னுடைய காதுக்கு விழுகுது. இது என்னது நமக்கு தெரியுமா? சஹாபாக்கெல்லாம் கூடவே நிக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த கபூர்ல 2 பேர் அடங்கி இருக்கிறாங்க. அந்த அவங்க பெரிய குற்றத்தெல்லாம் செய்யல, சின்ன சின்ன குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்யவில்லை, அதற்காக அவர் வேதனை செய்யப்படுகின்றார். இன்னொருத்தர் பிறரை பற்றி புறம்பேசினார், பிறரை பற்றி புறம்பேசிய காரணமாக அவர் அங்கே வேதனை செய்யப்படுகின்றார். எனவே
என்று சொல்லிவிட்டு வேதனை செய்யப்படுகின்றார் என்று நபி அவருக்கு தெரிந்ததற்கு பின்பு கூட இருக்க சஹாபாக்களுக்கு தான் தெரியாது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க. அப்ப அந்த பதிலில் நடந்த எப்படி நம்ம விளங்கணும் என்றால், அக்கூலுங்க வார்த்தை நான் பேசுவதை அவர்கள் விளங்குகின்றார்கள். நீங்க பேசினா நீங்க போய் துவா கேட்டா விளங்காது, நீங்க போய் கேட்டாதான் என்ன நடக்காது. ஆனால் உள்ள என்ன நடக்குது என்று நபி அவர்கள் சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அக்கூலு நான் சொல்லுவதை அவர்கள் கேட்கின்றார்கள் என்று. சரி, அதே போன்று குர்ஆன்ல இது எல்லாத்துக்கும் ஒரே பதில அல்லாஹ் சொல்லிடுறேன். கேட்கிறாங்களா இல்லையா, நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லவங்க எல்லாம் இன்னும் உயிர் அந்த கபூர்ல வாழ்ந்துகிட்டே இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்கின்றமே, அதற்கு அல்லாஹ் மிக தெளிவாக 23வது வசனத்திலே சொல்கின்றான், வமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். மௌத் அடைக்கிறோம்னு வைங்க, அடைக்கிற பின்னாடி கபூர்ல இருக்க மாட்டாங்க. அவங்கள ரூஹ்களை எல்லாம் எங்க உடலை மண்ணு சாப்பிட்டோம் முடிஞ்சு, இனி அவங்களுடைய ரூஹு மட்டும்தான் இருக்கும். இந்த ரூஹு எங்க போகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு பின்பு பர்ஸஹ் என்ற ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையிலே இலா யௌமி யுபஅஸூன் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அங்கே இருப்பார்கள், உள்ளதே இருப்பாங்க. அந்த பர்ஸஹ்ங்கிறது என்னன்னா, இந்த வார்த்தை அல்லாஹ் இந்த கடல் சொல்றல்ல, 2 கடல் சங்கமிக்கும், அப்படி கடல் சங்கமிக்கும் பொழுது இடையிலே நாம் திரையை வைத்திருக்கின்றோம். அந்த திரையை நம்மளால பார்க்க முடியுமா? அறிஞர்களால் சொல்லுகின்றார்கள் அதுக்கு இடையில ஒரு திரை இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம நம்புறோம். ஏன்னா தண்ணி ஒன்னோட ஒன்னு என்ன செய்ய மாட்டேங்குது, கலக்க மாட்டேங்குது. அது போன்ற ஒரு திரை பர்ஸஹ் இருக்கின்றது. அந்த பர்ஸஹ்ல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்லும் பொழுது அதை உங்களால் உணர முடியாது என்று சொல்கின்றார். அந்த பர்ஸஹை, கடல்ல இருக்க பர்ஸஹை நம்ம உணர்ந்துறோம், ஆனால் அங்கே பூமிக்கு கீழ் இருக்கின்ற ஒரு பர்ஸஹ் இருக்குது, அந்த பர்ஸஹை உங்களால் உணர முடியாது, மறுமை வரைக்கும் அதிலே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு குர்ஆனுடைய வசனம் இருக்கின்றது. இப்ப குர்ஆன்ல ஒரு சில இடங்கள்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்க இறந்தவர்களை மையத் என்று சொல்லாதீர்கள். போர்க்களத்தில் மௌத்தானாங்க இல்ல ஷஹீதுகள், ஷஹீதுகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான், வலா தகூலு லிமன் யக்துலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. போர்க்களத்தில் இறந்தவர்களை நீங்கள் மௌத்தானவன்னு சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் உயிரோடு தான் இருக்கின்றான் என்று ஒரு வசனம் வருகின்றது. அப்ப இந்த வசனம் என்ன அர்த்தம்? அங்க உயிரின்றே அல்லாஹ் சொல்லிடுற நேரடியா. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். என்ன இதெல்லாம் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதுக்காக இந்த விளக்கத்தில் சொல்லுகின்றேன். அதற்கடுத்து 3வது ஒரு நாள் இதனுடைய மொத்த சாரும் கொண்டிருக்கின்றது. மற்றவங்க எல்லாம் காஃபிர்னு சொல்லலாமா, இந்த மாதிரி கபருக்கு போறவங்க எல்லாம் முஷ்ரிக்குன்னு சொல்லிடலாமா, அவங்க எல்லாம் அந்த பள்ளியில போய் தொழுகலாமா, தொழுக கூடாதா, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த நாள்ல நாம் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹ்.